ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காய் எரிசேரி. இது கேரளால செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. இந்த எரிசேரி சோறு, கல் தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். இது கூடவே ஒரு மாங்காய் வச்சு பச்சை மாங்காய் சம்மந்தியும் பார்க்கலாங்க. இந்த எரிசேரியும் பச்சை மாங்காய் சம்மந்தியும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து அதோட தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா 1 கப் எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் இருக்கும். இந்த பூசணிக்காய்க்கு பதிலாக நீங்க சேனைக்கிழங்குலையும் செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். கூடவே துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதோட அளவு பூசணிக்காய் எடுத்த கப்லே நிறைச்சு வச்சு 1/4 கப் எடுத்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு, தட்டைப்பயிர்லையும் கூட எரிசேரி செய்யலாம். நான் துவரம்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பூசணிக்காய் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட அளவு சொல்றேங்க. பூசணிக்காய் 1 கப் எடுத்தோம்னா குவிச்சு வச்சு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இந்த காயில ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால நான் 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வேகணுன்றதுக்காக 2 கப் சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சு ஃபஸ்ட்டு 1 விசில் வச்சுக்கிறணுங்க. அதுக்கு பிறகு தீயை குறைச்சி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறணும். இது இருக்கட்டும். அடுத்ததுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 6 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க, பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அதனால தேவையான அளவு காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதனால 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைக்கிற மாதிரி ஃபைனான பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கிறணும். இந்த பக்குவத்தில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. கூடவே இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இருக்க பக்குவத்தில் அரைச்சிக்கிட்டேன். இது இருக்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச பூசணிக்காயும் துவரம்பருப்பையும் பார்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் குலையாம இருந்தா கரண்டியை வச்சு ரெண்டையும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும். இப்போ இதை ஒரு மண் பாத்திரத்துல மாத்திக்கிறேங்க. கொஞ்சமா குக்கர்ல தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கிரேவிக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த எரிசேரி சூடாகி லேசா கொதிக்க தொடங்குற நேரத்துல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இனி அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாதுங்க. நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு லேசா கொதிச்சா போதும். இதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு குறைவா இருந்தா தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு குறைவா இருந்தனால நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து எரிசேரிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கலாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வெடிச்சு வந்தோன்னே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். லேசா இதோட கலர் மாறி வந்தோன்னே 2 வரமிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே துருவி வச்ச தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எரிசேரிக்கு இந்த தேங்காய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால இந்த தேங்காயை நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறணும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எரிசேரியில சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. லாஸ்டா கொஞ்சமா வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணிக்கிறலாங்க. அதுல இருந்து 1/4 டீஸ்பூன் தூவி விட்டுக்கிறணும். மீதம் இருக்க வெந்தய பொடியை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம மீன் குழம்பு, புளிக்குழம்பு வைக்கும் போது லாஸ்டா இதை தூவி விட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறணும். அப்போதான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூசணிக்காய் எரிசேரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கிறலாங்க.
இந்த எரிசியரிக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் மாங்காய் சம்மந்திங்க. இது எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வத்தல் மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். மிளகாயோட கலர் லேசாக மாறி வந்த உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கி வரணும். இது ரெண்டையும் நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கிறணும். ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்படி மிளகாயையும் வெங்காயத்தையும் வதக்கிட்டு சேர்க்கும் போது மாங்காய் சம்மந்திக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் கிடைக்குங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கி வந்தா போதும். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கி அதோட கலர் செவந்து வந்துடும். இதுதாங்க சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஹீட் நல்லா குறையணும். இது இருக்கட்டும், நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. நான் தோலோடயே இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்க எடுக்கிற மாங்காயோட தோல் கசப்பா இருந்துச்சுன்னா அதோட தோலை சீவிட்டு அத பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சம்மந்தி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கிறணும். நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்காம கொரப்பா அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துல கிரஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷா துருவி வச்ச 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காயை சேர்க்காம ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். முக்கியமா இந்த சம்மந்திக்கு தண்ணி சேர்க்க கூடாது. மாங்காய் தேங்காயில் இருக்க ஈரப்பதத்திலே தான் அரைச்சிக்கிறணும். இதை லைட்டாக ஒரு 10 செகண்ட்க்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்ல பச்சை மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சோறு கூட பூசணிக்காய் எரிசேரியையும் இந்த பச்சை மாங்காய் சம்மந்தியையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த 2 ரெசிபியும் சோறு கூட மட்டும் இல்லைங்க, தனித்தனியா தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் அருமையான சைடிஷா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.